வெப்போல்றை எடுக்க போறேன். எல்லாம் பார்த்து கூடமா இதுல தகன வெப்போல்றைன்னு எடுக்கிறதாக இருந்தா ஒரு மூல் தகனமடைகிற கூறுக்கு நீ கணக்கு பார்க்கணும். அதான் தகன வெப்போல்றை. யாருக்கு தகன வெப்போல்றை பார்க்க போறேன்? C2H6. சோ அவர் மனசுல நீங்க வச்சுக்கோணும், ரைட், இவர ஒரு மூல் தகனம் அடைகிறதுக்கு நம்ம வெப்போல்றை பார்க்கணும். அதான் அவருக்குரிய டெல்டா H நியம நிலை C என்று போற யாருக்கு? தகன வெப்போல்றை. இப்ப இவரை தகனத்தாகதமா சமப்படுத்தணும். நீங்க ஒரு மூலுக்கு சமப்படுத்த நீங்க தாக்கம் சமப்படுத்துறாங்க. இவர ஒரு மூலுக்கு தாக்கம் நிறைய பேர் வெப்பரசாயன வட்டம் வரையாம வெப்ப தாக்கம் எழுதி காணாம வட்டம் வரைஞ்சு போட்டு போட பார்க்க வெளியிட்டு இருக்கீங்க. வட்டம் வரைகிறதுக்கு ஒரு எக்ஸாம் நேரம் இருக்காது, ரைட். தாக்கம் எழுதி கூட ஒன் ஸ்டெப்ல எழுத வண்டி வரும், ரைட். எனக்கு நான் குறிஞ்சிக்கிட்டு அவ்வளவு பேரும் தாக்கம் எழுதி செஞ்சிருக்கோங்க. வட்டம் வரைந்தா கிளிப்ப மாத்தினாங்க, ரைட். சோ குறைஞ்ச நேரத்துக்கு எக்ஸாம்பிள் சேர்த்துக்கிற முறையை தேர்றதா மூணாவது. அவன் C2H6 2 கார்பன், அவன் இந்த 2 CO. அதே மாதிரி 6 தரச 3 H2 4 3 7. அப்ப எத்தனை ஆக்சிஜன் வர போகுது? 7 கீழ் 2. உண்மையா பின்னம் போடாம இதை முழுவனா பெருக்கலாம். ஆனா ஏன் முழுவன் போடப்படாது? ஏன் முழுவன் போடப்படாது? போடப்பாரு முழு பேர் ஏன் முழுவன் போடப்படாது? இவர ஒரு முழு தான் கணக்குங்க தகன வெப்போல்றை. இப்ப மாதிரி இந்த தாக்கத்துல வெப்போல்றை மாற்றம் என்பது, இந்த தாக்கத்துக்கு ஒரு வெப்போல்றை மாற்றம் இருக்கு. தாக்கம் நடைபெற்றவாறு வெப்போல்றை மாற்றம், அதான் புரியுது. தாக்கம் நடைபெற்ற ஒரு வெப்போல்றை மாற்றம். அந்த வெப்போல்றை மாற்றத்துக்கு பேர் என்ன? இந்த தாக்கம் நடைபெற்றவாறு வெப்போல்றை மாற்றம் இருக்கு. அந்த வெப்போல்றை மாற்றத்துக்கு பேர் என்ன? C2H6 தகன வெப்பம். சும்மா தகன வெப்பம் இல்ல, C2H6 தகன வெப்பம். உங்களோட கேள்வி என்ன? C2H6 தகன வெப்பம். ஆகவே அவங்களோட கேள்வியும் தாக்கத்தின வெப்போல்றை மாற்றமும் ஒன்று கொண்டு சமம். ஆகவே இந்த தாக்கத்தில வெப்போல்றை மாற்றம் எப்படி துணிவீங்கன்னா, ஒரு தாக்கத்தில் காணப்படுற தொகுதிகளில் தோன்றல் வெப்பம் தரப்பட்டால் சிக்மா டெல்டா H நியம நிலை F விளைவுகளுடைய தோன்றல் வெப்பங்களை கொடுத்தவரை இருந்து சிக்மா டெல்டா H நியம நிலை F தாக்கிகள் போட வேண்டும். இதுல உங்களுக்கு பார்க்கக்குள்ளே ஒரு யோசனை வரும். ஒருத்தருக்கு தோன்றல் வெப்பம் நீங்க பார்க்க தேவையில்ல, பூச்சியம். யாருக்கு? O2 கேஸுக்கு நியம இயற்கையில காணப்படுற உறுதியான நிலைகளுக்கு பூச்சியம். இதுக்கு புறவரக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், இது சமயம் விளைவில போட்டு காணப்பது போட்டு பீசமானது போட்டு பிரி விளைவில புள்ளிகள் 2 CO2 இருக்கு. ஆகவே CO2 பொறுத்த மட்டும் பிள்ளைகள் 2. ஆகவே -394 தர 2 அலைகளை போட்டுக்கோங்க, அழகா போட்டுக்கோங்க. சக H2O க்கு 286 மைனஸ், சோ -286 வரை 3. இவ்வளவு பெருமானத்திலிருந்து கழிக்கணும் தாக்கிர தகன வெப்பம், தாக்கிர தோன்றல் வெப்பம். தாக்கிர யார் இருக்குமான்? C2H6 -86. சோ -86 கழிக்க வேண்டி வரும். அந்த எத்தனையா பெருக்கணும்? -86. அங்க பார்க்க தேவையில்லை, கூட பார்க்க வேண்டிய எந்த பெருக்கணும்? ஒன்று பெருக்க தேவைன்னா பூச்சியமா ஒன்றளவு வரைக்கும் சரி. ஏன்னா எத்தனை மூல் இருக்காங்க? ஒரு மூல் இருக்கு. சுடிக்கிறீங்க முடியப்பா, சுடிக்கிறீங்க. இதே மாதிரி ரெண்டாவது கடுமை ரூம்ல கொண்டு எழுதி கொடுப்பா, ட்ரை பண்ணுங்க. சோ இதை சுருக்கிறது உங்களுக்கு வருகிறது -1560 கிலோஜூல் மோல் -1. தமிழ்மார் இந்த சுருக்கல் செய்ய தேவையில்லை. போய் அடுத்த மெத்தட்ல பாருங்க. அடுத்து போய் போக அடுத்தது ரெண்டாவது போங்க. அதாவது C4H10 கேஸை தகன போல சுருக்காடு நினைப்பா. போங்கல ரெண்டாவது ஏன் பார்த்துட்டு இருக்கீங்க? வேகமா போங்க. ரெண்டாவது ஆக்குமல் என்ன செய்யணும்? அப்ப C4 என்ன செய்யணும்? அதுல தான தாக்கத்தில் எழுதணும். அப்ப என்ன செய்ய வேண்டியது? C4H10 கேஸ் சக O2 கேஸ். தலைப்புல எடுக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்ன? இவரை தகன வெப்போல்றை கேட்டீங்கன்னா நீங்க மனசுக்கு வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட்ல போட்டு வைங்க, பரவாயில்லை. இவரை ஒரு மூலைக்கு நீங்க கருத வேண்டியவர். கருதினால் CO2 கேஸ் சக H2O லிக்விட் வரும். எனவே இதுதான் அந்த தாக்கத்தில வெப்போல்றை மாற்றம் டெல்டா H நியம நிலை C தான் நான் புரியப்படும்.
தாக்கம் சமப்படுத்தப்படுற 4 கார்பன், எனவே 4 CO2, 10 ஹைட்ரஜன், எனவே 5 H2O, 8 மஞ்சள் 13 ஆக்சிஜன், 13 2 O2 கேஸ். அகைன் அதே வேலை ஒரு புதுசா ஒன்றுமே நான் செய்யல. டெல்டா H நியமநிலை C என்பது தாக்கத்தில் வெப்பநிலை மாற்றம். அதே சமயம் டெல்டா சிக்மா டெல்டா H நியமநிலை F again விளைவுகள் மைனஸ் சிக்மா டெல்டா H நியமநிலை F தாக்கிகள். உன கையால் இந்த கேள்வி செஞ்சு பாருங்களே பாப்போம். CO2 பெருமல்ல 4 பெருக்கி H2O 5 பெருக்கி C4 கழிச்சு பாருங்க. கழிச்சு போடுங்க. விட வருகிற பெருமானம் -2877. தயவு செஞ்சு போட்டு சுருக்கி எடுக்கலாம். 87 கிலோ ஜூல் மூல் -1. சோ தகவல் ரெண்டையும் நான் மேலே குறிக்க போறேன். இந்த கேள்வி தேவைன்றபடினால டெல்டா H நியமநிலை C C2H6 க்கு நான் கணிச்சிருக்கிறேன் -1560 கிலோ ஜூல் மூல் -1. டெல்டா H நியமநிலை C C4H10 கேஸ் நாம கணிச்சிருக்கிறோம் -2877 கிலோ ஜூல் மூல் -1. ரைட், சோ அதனால அழிப்போமா. சரியா? சரி, இப்ப தம்பி முழு பேர் போட பாருங்க. எல்லாரும் போட பாருங்க. எல்லாரும் பாருங்க போட. நிறைய தகவல் நிர்ணயம் எடுத்திருக்கேன். என்ன தகவல் என்ன எடுத்திருக்கீங்க? C2H6 தகனம், அடுத்து வந்து C4H10 தகனம் கண்டுபிடிச்சிருக்கு. மூணாவது கேட்டிருக்காரு வந்து இந்த வாயு கலவையில C2H6 மூல் பின்னம் கேட்டிருக்கு. ரைட், சோ இப்ப உங்களுக்கு தெரியும் முதலாவது பிள்ளை PV சமன் NRT வாயு கலவைக்கு நீங்க போட்டீங்கன்னா கலவையில 2 பேரும் சேர்ந்து கொடுக்குற மொத்தம் மூல்கள். சோ அந்த மொத்த பொருளா மூலம்னா NT என்று போறோம். N டோட்டல் PV இன் கீழ் 6 வருமானம் RT வரும். அமுக்க மூலம் தந்திருக்கார் 2 தர 15 கட்டாயம் அலகு போடுவோம். நியூட்டன் மீட்டர் -2 தர வீர பெருமானம் 33.25 ரைட். இதுல ஆதிகா என்ன மாற்ற செய்யணும்? இது அப்படியே போடுவோமா? மீட்டர் கணமா ஆக்கும். சோ என்ன செய்யணும்? அதான் மெயின் 10/3 பிரிக்க வேண்டி வரும். வெரி குட். ஆகவே 33.3 10/3 பெருக்கும். பெருக்கணும்டா என்ன அலை வருவாங்க மீட்டர் கணக்கு. கடும் முக்கியமான மாற்றம். இதை மறந்துடக்கூடாது. அதன் கீழ் RTM உங்களுக்கு தெரியும். ஆர பெருமானம் 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1 தர தீர பெருமானம் உங்களுக்கு கெல்வினுக்கு எடுத்துட்டீங்க 400 கெல்வின். மிச்சம் இலகுமான சுருக்கள். ஆகவே இதில் மூல் வரப்போகுது 2 மூல் சுருக்கப்பட்டமே 4 முறை 2. ஆகவே இது மொத்தம் 2 பேரும் கொடுக்குற மொத்தம் மூல். இப்ப இதுல மூல் பின்னம் காண்றதா இருந்தா என்ன தெரியும்? ஒரு ஆள்ல மூல் தெரியும். யார ஹர்ட் இருக்கு? C2H6. சோ நாம என்ன செய்யணும் சொன்னா ஒரு தெரியாதுங்க. ஆகவே தம்பி நல்லா பாருங்க. இப்ப 2 விதமா நீங்க தர்க்க ரீதியா எடுக்கலாம். உண்டு தர்க்க ரீதியாக நாம் எடுக்க ஒரு முறை எங்கேல பக்கம் நான் எடுத்துக்கலாம். டோட்டல் மூல் என்ன வாப்பா? நல்லா பாருங்க. 2 இந்த வாயுக்கள் 2 பேரும் தகனம் அணுங்களுக்கு கொடுத்திருக்க வெப்பம் எவ்வளவு வந்தா -3778.5 கிலோ ஜூல் வெப்ப சக்தியை கொடுத்திருக்கிறாங்க. 2 பேரும் தகனம் அணுச்சு. இது 2 மூல் என்பது ஒரு ஆளா 2 பேரும் 2 பேரும் சேர்ந்து. ரைட், இப்ப நல்லா பாருங்க. C2H6 C4H10 பொதுவானது ஒரு அம்சம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் எடுப்போம். இதுல வழக்கம் என்ன? தகன வெப்போடுற வழக்கம் என்ன? 1 மூல் C2H6 தகனம் அடைஞ்சா இவ்வளவு வெப்பத்தை கொடுக்கும். 1 மூல் C4H10 தகனம் அடைஞ்சா இவ்வளவு வெப்பத்தை கொடுக்கும். நான் சும்மா கேட்கிறேன். ரைட், இந்த 2 பேரும் சேர்ந்து 2 மூல் இருக்குது. அழகான கேள்வியா? 2 பேரும் சேர்ந்து 2 மூல் இருக்கு. அப்படிதானே இல்லையா? என்ன முதல்ல எப்படி காணீங்க? ரைட், சோ வந்து இப்ப ஒரு புள்ள எப்படி யோசிக்கிறது சார்? தர்க்க ரீதியாவ கணிப்பு செஞ்சு எடுக்கலாம். ஒரு முறை தர்க்க ரீதி எடுக்க போனா சார் 2 பேரும் ஆளுக்கு ஒரு மூல் இருந்தா என்ன யோசிக்கிறதா? ஒரு பிள்ளை ஒரு ஆளுக்கு ஒரு மூல் வர ஏலாம். ஏன்னு சொல்லுவாங்க, இவர 1 மூல் தகனம் அடைஞ்சா 1560, இவர 1 மூல் தகனம் அடைஞ்சா 2871. 2 கூட்டினா இவ்வளவு வருமா? வராண்டு முன்னாடி தசம் இருக்கிறாங்க முழுவதும் இருக்கு. அப்ப அதை வச்சு சும்மா யோசிச்சு பாருங்க. யார் 2 பேரும் உதாரணம் ஒரு புள்ள இவர 0.5 இவர 1.5 இவர 0.5 இவர 1.5
வரையணுமா? ஏன் வரையல? இவர 1.5 எவ்வளவு வரும்? சரி, இவர ஒரு மூலுக்கு இவ்வளவு வந்தா 0.5 எவ்வளவு வரும்? அதுல அரைவாசி வரும். அதே மாதிரி அவத்தோட ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75 வரும். உடனே 700 வரும். இவர 1.5 மூலம்னா இவர் அரைவாசி எவ்வளவு? 1400. அப்ப 1400 அல்ல பாருங்க, 1400 அதோட இதையும் கூடணும் 2800. நான் சொல்ல விளங்க உங்களுக்கு ரைட். ஸோ அதில் 3200 இங்கே ஒரு 700 அதோட வர போகுது 3900. பார்க்க கணக்கு இவ்வளோ சரியா போட்டு பார்க்க இருந்தாப்பே நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இவர நீங்க எக்ஸாம் கரெக்ட் கிடையாது. இவர 0.5 இவர 1.5க்கு நீங்க கணக்கு பார்க்கணும். 0.5க்கு எவ்வளவோ இவர மூலுக்கு ஏன் இப்படி போட்டிருக்கேன்? மொத்த மூலம் எவ்வளவு? 2 மூல். 0.5 தகனம் அடைஞ்சா எவ்வளவுதான் கொடுப்பார்? இவர 1.5 தகனம் அடைஞ்சா எவ்வளவுதான் கொடுப்பார்? கூட்டி வார பெருமானம் இதற்கு சமனா இருந்தா இந்த ஆப்ஷன் சரி. நான் சொல்ல முடியுதா? ஒன்று கொண்டு இல்லைன்னா நான் முடிவெடுத்துருவேன். ஒன்று கொண்டு வரையில தசம் வருது ரைட். அல்லது இவர 1.5 மூல் இருக்கணும். யார C2H6 அப்படி யாரும் இவர எவ்வளவு இருக்கணும்? 0.5 மூல் இருக்கணும். சோ இந்த ரெண்டு பேரையும் கொடுத்தவங்க சரியா வருமாக இருந்தா எங்களோட ஆப்ஷன் சரியா இருக்கு. சோ இவர் 0.5 பாவம் 0.5 பாவம் எவ்வளவு வரும்? 1560 அப்படின்னா 700 780 780 சும்மா போடுங்கடா. இந்த முறையில் செஞ்சாக்களும் போட்டு வைங்க. ஆல்ரெடி மெத்தட் ரைட் அப்படி போட்டு வைங்க. சம்டைம் எடுக்கலாம். 780 கிலோ மைனஸ் என்று போடலாம். அது பிரச்சனை 0.5 மூலுக்கு 780 கிலோ. அதில் நீங்க பிரிச்சு பார்க்கலாம். அது எப்படி பார்க்க தெரியுமா? அது ஒரு சிக்கலும் இல்லை. இங்க பாரு எப்படி பார்க்கணும்னா 0.5 தானே பார்ப்போம். அது கொஞ்சம் பெரிய குழப்பமா இருக்கு. இது எப்படி பார்க்கண்டா 0.5 மூலண்டா எத்தனை மூல்? அது அரை தர எவ்வளவு? 1560. ஏன் அப்படி படிக்கிறீங்க? உண்மையான அர்த்தம் என்னடாப்பா? ஒரு மூல் 1560 கொடுக்க மாட்டேன். அரை மூணு பார்த்துருக்கேன். அதில் பெருமானத்தை போடும். அதே மாதிரி அப்ப இவ இதை என்ன பின்னத்தர பெருக்கணும் பண்ணி 3 2 பெருக்கணும். சோ 3 2 தர அதுல பெருமானம் வரும்னு சொன்னா 2870 இரண்டையும் கூட்டு பெருமானம். பெருமானம் கொஞ்சம் வேகம் வசூல் ஈராவை பார்க்கணுங்க. அப்படி இல்லாட்டி இந்த சகவ போட்டு கடைசி பெருமானத்தை போடுங்க. So 3 2 தர 2870 சுருக்கிடு. So 1.5 தர 4315 sana அப்படிதானே? சோ இந்த ஆப்ஷன் வருமா? இந்த ஆப்ஷன் வருமா? ஏன் வராது? நீங்க இதை வச்சு முடிவெடுக்கலாம். இதை வச்சு உண்மை பார்த்து சொல்லுங்க. இப்ப இவர தம்பி ஒரு மூலுக்கு 2800 வரும். இவர 0.5 மூலுக்கு எவ்வளவு வரும்? 1400. அப்ப இதுல 1.5 மூலுக்கு எவ்வளவு வந்துடும்? 4000 வந்துடும். அப்ப இதையும் கூட்டினா இந்த இருக்க பெருமானத்தை விட அதிகம் வரும். சோ இந்த இருக்க ஆப்ஷன் பிழை. நான் வேர்டு மட்டும் சொன்னா ஏனென்றா -3778.5 உயர்வு பெருமானம் உயர்வு. சோ இது போட்டு பாருங்க. சோ இது போட போனீங்கன்னு சொன்னா 3 2 தர 1260 அதோட கூட்டுங்க அரை தர 2877. So 1.5 தர 1760. அதில பெருமானம் 2340. 2340. ஸோ சரியான பெருமானம் வரும். ரைட் இதர நீ கூட்டினா இதர 2 பெருமானம் கூட்டினீங்கன்னா சரியான உங்களுக்கு 3778.
78.5 கிலோ ஜூல். ஆகவே வந்து எதேன் இருக்கு, ஆகவே ஒரு புள்ள போடும். ஆகவே C2H6 வந்து 1.5 மூல் இருக்கு. ஆகவே XC2H6 சமன் மூல் பின்னம் பெற்றிருக்கு. மொத்த மூலம் உங்களுக்கு தெரியும் 2 அதன் மேல் 1.5 மூல் இருக்கு. ஸோ வந்து நீங்க 3 இன்கில் இருக்குதான். ஸோ 3 இன்கில் 4 ஆகவே 0.75. பட் இருந்தாலும் அது ஒரு ப்ராப்பர் மெத்தட் அல்ல. பிகாஸ் ஒரு கருத்து ரீதியான முறை. அது கெஸ்டிங்க்கு சில வேர்டுகள் கசத்தில் வந்து டைம் எடுக்கும். ஸோ ஆக பெஸ்டான மெத்தட் உங்களுக்கு தெரியும். ரைட், அதை போட்டு காட்டுறேன். ஸோ கணித்தலைக்கு ஸோ மெத்தட் 2 அதான் ப்ராப்பரான மெத்தட். அதை பாருங்க. என்னது தம்பி போலாம். இங்க பாரு, C2H6 மூல C2H6 மூல நீ என்ன தெரியா, X மூல வேற மூல தெரியா, Y மூல தெரியா. ரெண்டு பேரும் சேர்த்து எவ்வளவு மூல், 2 மூல். இது மூலாம்சம். X ஆக Y சமன் 2 மூலம். ரெண்டாவது இவர X மூல் நல்லா பாத்துக்கலாம். இவர ஒரு மூல் தாக்கினா கொடுக்க வெப்பம் 1560. அப்ப X மூல் தாக்கினா ஒரு மூலுக்கு 1560 X கிராம். அப்ப என்னடா 1560 X சக இவர ஒரு மூல் தாக்கினா 2877. அப்ப Y மூல் தாக்கினா 2877 Y சமன் ரெண்டு பேர்ல இவ்வளவு பெருமானம் தாக்கி வரதான் இவ்வளவு 3778.5. ரைட். ஸோ நீங்க இதை 2ஆம் சமன்பாடு எடுக்கலாம். மறுபடியும் சொன்னா இதை நாங்கள் எழுவாய் மாற்றம் செஞ்சு எப்படி செய்யலாம். ஸோ அதுக்கு ஒரு உங்களோட கணித்தல் முறை. மறுபடியும் சொன்னா வந்து எக்ஸாம் நீங்க சுருக்கி எக்ஸாம் என்ன வரப்போகுது 2 சைன் Y. ஸோ ஒரு வந்து எக்ஸுக்கு பதிலாக அல்லது வந்து வைக்கு பதிலாக நீங்க 2 சைன் எப்படி போடலாம். Y சமன் 2 சைன் X போட்டா X-ஐ காணலாம், அல்லது வந்து மாற்றி போட்டு Y-ஐ காணலாம். ஏதோ ஒன்று. பட் இந்த காணப்புறம் யாரை காணப்புறம் X தான். X. ஸோ Y எப்படி ரெடி செய்யலாம். Y சமன் 2 சைன் X. 1560 X சக அதுக்கு கணிதம் 2877. வைக்கு பயிலாகமா 2 சைன் X சமன் 3777.5 சுருக்கினீங்கன்னா X மட்டும் ஒரு பெருமானம் வரும். அதே பெருமானம் 1.5. உண்மையா வந்து அதான் சரியான ஒரு முறை. ஸோ X ஆக Y சமன் 2 போட்டுங்க. 2 விட மூல் மேலே போட்டுருங்க. C2H6 மூல் வந்து X, C4H10 மூல் Y என்று சொல்லி நீங்க சொந்தமா ஒரு மூட்டை செஞ்சு பார்த்தா சரி, விட வந்தா சரி உங்களுக்கு. அதே மாதிரி வந்து நீங்க இதை போடுங்க. இங்க பாருங்க, இதை போடுங்க. நீங்க ஒரு வளம் அப்புறம் இது சைட்ல போடுங்க. மொத்த மூலின் படி அதெல்லாம் இந்த சுவை போட்டுருக்கீங்க. மொத்த மூலின் படி மொத்த மூலின் படி 2ஆம் கோவை எதை வச்சு போட்டிருக்கீங்க? தகர வெப்ப தலைகள் 2ஆம் சமன்பாடு. தகர வெப்ப தலைகள் தகர வெப்ப தலைகள் வந்து. ஸோ வந்து திருப்பி சொல்ற பாருமா, இங்க பாரு எப்படி போடுறேன்னு சொல்லி பாரு. ஒரு மூல் தாக்கினா C2H6 1560. ஸோ X மூல் ஸோ 1500 X வெப்பம் தரும். இவர் 2877 மூல் வெப்பம் தருவார். ரெண்டும் சேர்ந்து தான் இவ்வளவு வெப்பம் வெளியிடப்பட்டது. இது வெளியிடப்பட்ட வெப்பம். இந்த வெப்பம் எவ்வளவு வந்தது? இந்த வெப்பம் எப்படி வந்துச்சு? X மூல் C2H6 Y மூல் C4H10 தகனமடைஞ்ச தர வந்தது. X மூல் C2H6 தகனமடைஞ்ச தார வெப்பத்தினால இவ்வளவு. Y மூல் C4H10 தகனமடைஞ்ச வார வெப்பத்தினால இவ்வளவு. ரெண்டு பேரை கொடுத்து போயிட்டு மொத்த விட. ஸோ X மட்டும் தெரியாக்கணையா கொடுக்கலாம். ஸோ சேம் இது அப்படிங்க வந்தீங்கன்னா கஷ்டப்படாது உங்களுக்கு தான் நடுகோடு போயிட்டு நடுகோடு PV சமன்பாடு பயன்படுத்திருக்கீங்க. அப்ப என்னது வாயுக்கள் இலட்சிய நடத்தக்கூடிய PV சமன்பாடு வளமையான எனர்ஜி டிக்ஸ்ல ஒரு வளமையான டெல்டா H டெல்டா G கேள்வி. இதுல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தெரியும். சுருக்கல் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா ஒரு சுருக்கப்படாது, அவ்வளவுதான். வேற அதுல வந்து நேரடியாக தந்திருக்கு தகவல் எல்லாம்
ஸோ வந்து தாக்கம் தந்திருக்கு இப்போ பார்த்தா பாரு தோன்றலுக்கும் தந்திருக்கு இப்போ இதுக்கு நீ காணலாட்டி நீ ஓ பிரச்சனை டம்மியா இருந்தீங்கன்னு அர்த்தம் உறவிலக்கு கொண்டு கோவையை போடு அரைவாங்கறதுல பொழியா போட்டோமா போடு உறவில கொண்டு -101 பெருக்காட்டி பிள்ளையா 10 செய்ய முடியாது 10 செய்ய ஸோ ஆக்சுவலி நீங்கள் நான் போயிடுவாங்க உங்களுக்கு அது பெருமானம் வந்து -173 சரி என்ன சொல்லிக்கிறாங்க கிலோஜூல் முழு அதில் பரவாயில்லை -172 போட்டால் பரவாயில்லைங்களா சரி சுயமா நடைபெறுமானா என்ன கொடுப்பீங்க நடைபெறுமே டெல்டா ஜி மைனஸ் போடு கணக்கு டெல்டா ஜி மைனஸ் என்பதால் தாக்கம் சுயமாக நடைபெறும் அஞ்சாவது பார்ப்போம் அப்போ அடுத்த வினாவுக்கு வரும் நாளைக்கு பிறகு கட்டாயம் இந்த பேப்பர் கொண்டு வரணும் மேம் இந்த பேப்பர் இருக்கணும் ஆர்கானிக் டியூப்ஸ் இருக்கணும்